தாய் வீடு அக்டோபர் 2025. 11 வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே பாகம் 6. அத்தியாயமாக பேசாதீர்கள். எழுதியவர் எஸ்.கே. விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். 17 வயது பாரி கூறுகிறான், என் அம்மா பேசுவதில்லை, அவள் சொற்பொழிவு செய்கிறாள். அவள் எளிமையான ஒரு சாதாரண கருத்தை சொல்லும் போது கூட அதை ஒரு சிக்கலான விவாதமாக மாற்றுகிறாள். நான் ஒரு சிறிய கேள்வியை கேட்கிறேன் என்றால் அதற்கு அவள் எனக்கு ஒரு நீண்ட பதிலை கொடுக்கிறாள். இதனால் அவளோடு பேசுவதை நான் தவிர்க்கவே செய்கிறேன். அவளுடைய பேச்சுக்கள் என்னுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கின்றன. அவள் அத்தியாயங்களில் அல்லாமல் சில வாக்கியங்களிலோ அல்லது சிறிய பந்திய அளவிலாகவோ என்னோடு பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். 18 வயது லெராய் கூறுகிறான், என் தந்தைக்கு தன் பிள்ளைகளுடன் நெருக்கமாக இருக்க முடிவதில்லை. அவரது பேச்சு ஒருபோதும் நேருக்கு நேராக இருப்பதில்லை. அது எப்போதும் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவுவதாக இருக்கும். அவர் முன்கூட்டியே தீர்மானிப்பவராக இருக்கிறார். எம்மை இவ்வாறு வகைப்படுத்தி புறாக்கூடுகளுக்குள் அடைப்பது போல தனிமைப்படுத்தி எங்களை பிரிக்கிறார். அவருடைய சொந்த குழந்தைகளான எங்களுக்கு கூட அவர் அந்நியமானவராகவே இருக்கிறார். 16 வயது பெஸ் கூறுகிறார், என் அப்பா வெப்பநிலை தொடர்பான நல்ல உணர்திறன் உடையவர்தான். ஆனால் ஒருவருடைய மனநிலையை அறிவது பற்றிய உணர்திறன் அவருக்கு இல்லை. அவருக்கு உணர்ச்சிகள், மனநிலைகள் என்பவை பற்றி எதுவுமே தெரியாது. அவரால் சொல்லப்படாத வார்த்தைகளை எங்களால் உணர முடியாது. தன் பேச்சு சலிப்பை தருகிறது. தான் பேசுவதை யாரும் கேட்கவில்லை என்பதை ஒருபோதும் உணர்ந்து கொள்ளாமலே நீண்ட நேரம் அவரால் பேச முடியும். மற்றவர்களது சலிப்பின் வெளிப்படையான அறிகுறிகளை கூட அவர் காண்பதில்லை. ஒரு வாதத்தில் தான் தோற்றுவிட்டதை கூட அவர் ஒருபோதும் கவனிப்பதில்லை. ஆனால் அவர் தனது நிலையை எங்களுக்கு தெளிவுபடுத்த தான் தவறிவிட்டதாகவே நினைக்கிறார். அதனால் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார். ஆயினும் அதன் மூலம் அவரால் எங்களுடன் நெருக்கமான தொடர்பினை பேணிக்கொள்ள முடிவதில்லை. அவரது கற்பித்தலும் போதனை செய்தலும் அவர் செய்யும் எந்த உரையாடலும் வெறுமனே நிலத்துடனும் வெளியுடனும் தான் நடத்துவதாக இருக்கிறது. அவரது முன்னிலையில் அவரை முத்திரை குத்தாதீர்கள். பெற்றோர்கள் பெரும்பாலும் தமது 11 வயதினர்களை காது கேளாதவர்கள் போலவே நடத்துகிறார்கள். அவர்கள் இருக்கும் போதே அவர்களை பற்றி பேசுகிறார்கள். அவர்களின் கடந்த காலத்தை மதிப்பிடுகிறார்கள். அவர்களின் எதிர்காலத்தை கணிக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் சுயநிறைவான தீர்க்க தரிசனங்களை உருவாக்குகிறார்கள். அல்ஃபி ஒரு வெடுவெடுப்பான பூனைக்குட்டி போல பிறந்தவன். அவன் இயற்கையாகவே ஒரு அவநம்பிக்கைவாதி. அவன் எப்போதும் போல இனிமேலும் அப்படியேதான் இருக்கப் போகிறான் என்றது போலத்தான் அவனது நிலை இருக்கிறது. நீங்கள் அவனுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணீரை கொடுத்தால் அவன் கிளாஸின் காலியான பாதியை மட்டுமே கவனிப்பான். மறுபுறத்தில் ப்ரூஸ் ஒரு பிறவி நம்பிக்கையாளர், மூடுபனி போன்றவன். அவனது கண்கள் எங்காவது ஒரு குதிரையின் சாணத்தை கண்டால் ஒரு குதிரை குட்டியை தேடத் தொடங்கிவிடும். அவனை சோர்வடைய செய்வது சாத்தியமே இல்லை. அவன் தனது வாழ்க்கையில் வெகு தூரத்துக்கு செல்லக்கூடியவன். ஆனால் கிளாரோ அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை என்ற வகையில் இயங்குபவள். அவள் ஒரு கனவுலகில் வாழ்பவள். அவள் கவிஞரான தன் அத்தை எமிலியைப் போல அவள் வழியை பின்தொடர்பவளாக இருக்கிறாள். அவள் தனக்கென்று தானே உருவாக்கி கொண்டு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இது போன்ற இத்தகைய முத்திரை குத்துதல்கள் ஆபத்தானவை. ஏனென்றால் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்கள் தங்களுக்கு கொடுக்கும் பாத்திரங்களுக்கு ஏற்ப வாழ முனைகிறவர்களாகவே இருக்கிறார்கள். தலைகீழ் உளவியலை பயன்படுத்தாதீர்கள். 15 வயதுடைய பெர்தா இப்படி கூறுகிறாள், நான் நல்ல மனநிலையில் வீட்டுக்கு வருகிறேன். 10 நிமிடங்கள் கழித்து நான் பைத்தியமாக மாறிவிடுகிறேன். என் அம்மாவுக்கு என்னை எப்படி மடக்கி பிடிப்பது என்று தெரியும். தான் விரும்புவது போல நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பும் போது அவள் நீ ஒருபோதும் மாறமாட்டாய் என்று சொல்கிறாள். அவள் எனக்கு இலவச அறிவுரை வழங்கும் நேரங்களில் உனக்காக நான் என் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன், நீ ஒருபோதும் இதை விளங்கிக் கொள்ள மாட்டாய் என்று சொல்கிறாள். இது ஒரு நியாயமான புகார். பெற்றோர் 11 வயதினர் மீது ஒருபோதும் எதிர்மறை உளவியலை பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு நேர்மையற்ற அணுகுமுறை. இது வெறுப்புமிக்க நடத்தைகளுக்கும் உறவுகளுக்குமே வழிவகுக்கிறது. அது மட்டுமன்றி நாம் சொல்கின்ற வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை உண்மையாகவே தங்கள் மனதுகளில் ஏற்றுக்கொண்டு விடும் ஆபத்து எப்போதும் இருக்கவே செய்கிறது என்பதுதான் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான விடயம். முரண்பட்ட செய்திகளை அனுப்பாதீர்கள். பெற்றோரின் குழப்பமானதும் முரண்பாடானதுமான அறிவுறுத்தல்கள் காரணமாக 11 வயதினர் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். நடனத்துக்கு போக விரும்புவதாக கூறும் 15 வயதான மகள் மோலிக்கு தாய் இப்படி கூறுகிறார்,
ஓம், நிச்சயமாக. நீ நடனத்துக்கு போகலாம் தான். உனக்கு அங்கே நல்ல சந்தோஷமாக பொழுதை போக்க நேரம் கிடைக்கும். ஆனால் உனக்கு என்னை நன்றாக தெரியும். நீ வெளியே போகும்போது நான் ஒருபோதும் தூங்கப் போவதில்லை. நான் உனக்காக காத்திருப்பேன். அம்மாவின் இந்த கூற்று அவரது மகளை ஒரு சாத்தியமற்ற சூழ்நிலைக்கு தள்ளுகிறது. மோலி நடனத்துக்கு சென்றாலும் சரி, செல்லவில்லை என்றாலும் சரி, தன்னை சபிக்கப்பட்டவளாக உணர்கிறாள். அம்மாவின் இரட்டை செய்தி குழப்பத்தையும் துயரத்தையும் விளைவிக்கிறது. மோதலை தவிர்க்க ஒரு பெற்றோரின் கூற்று எப்போதும் ஒற்றை செய்தியையே கொண்டிருக்க வேண்டும். ஒரு தெளிவான தடை, ஒரு கருணையுள்ள அனுமதி அல்லது ஏதாவது விருப்பமான முடிவுக்கான வாய்ப்பு என்பதாக அது இருக்க வேண்டும். 14 வயது பிரெண்டா ஒரு விருந்துக்கு செல்ல அனுமதி கேட்டபோது அவளுடைய அம்மா இவ்வாறு பதிலளித்தார்: நான் அதை பற்றி யோசிக்க வேண்டும். நாளை காலை நான் உனக்கு ஒரு திட்டவட்டமான பதிலை தருகிறேன். 9 மணி அளவில் என்னிடம் கேள். அம்மா கோரிக்கையை பற்றி யோசித்து, விருந்து பற்றி விசாரித்து, பின்னர் அவளுக்கு கருணையுடன் அனுமதி அளித்தாள். அவள் சொன்னாள்: இது ஒரு அழகான விருந்து போல் தெரிகிறது. நீங்கள் விருப்பப்பட்டால் அங்கே போகலாம். பிரெண்டாவுக்கு சரியான உடையை தேர்ந்தெடுக்க அம்மா உதவி செய்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் விருந்துக்கு அனுப்பி வைத்தாள். எதிர்காலத்தை உருவாக்காதீர்கள். பல பெற்றோர்கள் தங்கள் 15 வயதினர் ஒருபோதும் முதிர்ச்சி அடைய மாட்டார்கள் என்று பயப்படுகிறார்கள். அவர்கள் அவரை வளர தூண்டும் அதே வேளையில் அவரது எதிர்கால விதியை பற்றி வெளிப்படையாக புலம்பவும் செய்கிறார்கள். உன்னால் ஒருபோதும் ஒரு வேலையில் தொடர்ந்து இருக்க முடியாது. நீ சரியான நேரத்துக்கு எழுந்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நிலைமைதான் உனக்கு வரும். நீ எழுத்து பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கொள்ளாவிட்டால் யாரும் உன்னை வேலைக்கு அமர்த்த விரும்ப மாட்டார்கள். நீ கிட்டத்தட்ட படிப்பறிவில்லாதவன் என்றே நினைப்பார்கள். நடைமுறையில் நீ ஒரு எழுத்தறிவில்லாதவனாகவே கருதப்படுவாய். உன்னுடைய கையெழுத்து இந்த மாதிரி இருந்தால் உன் வேலையிலிருந்து கிடைக்கும் காசோலைகளை கூட உன்னால் பணமாக மாற்றிக்கொள்ள முடியாது. இப்படி இவ்வளவு கடினமாக எதிர்காலத்தை எதிர்வு கூற முயன்றாலும் இந்த பெற்றோர்கள் கிட்டத்தட்ட எப்போதுமே தோற்கடிக்கப்படுகிறார்கள். உண்மையில் எம்மால் நமது 15 வயதினரை எதிர்காலத்துக்கு தயார்படுத்த முடியாது. அவர்களுக்கு நிகழ்காலத்தை சமாளிக்க மட்டுமே எம்மால் உதவ முடியும். ஒரு 15 வயதினர் வாழ வேண்டி இருக்கிற அவர்களது உள்ளத்தை உலுக்குகிற அனுபவங்களுக்கு எத்தகைய உண்மையான தயாரிப்பு முயற்சிகளும் இருக்க முடியாது. அன்பானவர்களால் ஏமாற்றப்படுதல், ஒரு நண்பரால் ஏமாற்றப்படுதல், சகாக்களால் அவமதிக்கப்படுதல், ஒரு ஆசிரியரால் தவறாக நடத்தப்படுதல், ஒரு உறவினர் அல்லது ஒரு நண்பரின் மரணத்தால் அதிர்ச்சி அடைதல் போன்ற இத்தகைய நிகழ்வுகளை பற்றி ஊகிப்பதில் அர்த்தமில்லை. காதலில் விழுந்திருக்கும் ஒரு பையனிடம், இதோ பார், சில நேரங்களில் காதல் உன்னை உறைந்து போக வைக்கும். உனது காதலி உன்னை ஏமாற்றக்கூடும். எதற்கும் தயாராக இருப்பது நல்லது என்று சொல்வது இரக்கமற்றது. அல்லது ஒரு நண்பனை மட்டும் அதிகம் நம்பி இருக்க வேண்டாம், அவன் உன்னை ஏமாற்றக்கூடும். நீ உனது நாயை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறாய். அது இறந்து விட்டால் என்ன செய்வது? அதனால் என்றென்றைக்கும் உன்னோடு வாழ முடியாது. அந்த மாதிரி யோசனைக்கு இந்த விடயத்திலும் பழகிக்கொள்ள தொடங்கு என்றோ சொல்வது எந்த பயனையும் தருவதில்லை. ஒவ்வொரு 15 வயதினரும் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நெருக்கடியையும் எதிர்கொண்டு முன்னேறுவதற்கான தமது வழியை கொண்டிருக்க வேண்டும். நமது அமைதியான அன்புதான் அவர்களுக்கு முக்கியமான ஆதரவாகும். ஆலோசனைகள் நிராகரிக்கப்படும், காரணங்களை காண முயலல்கள் வெறுப்பூட்டுபவையாக அமையும், லேசான எச்சரிக்கைகள் கூட தனிப்பட்ட அவமானமாக எடுத்துக்கொள்ளப்படும். பெற்றோர்கள் பாசத்துடனும் மரியாதையுடனும் ஒவ்வொரு 15 வயதினரும் தனித்தனியாக தமது பயணத்தை தொடர்வதற்கு உதவ வேண்டும். அக்கறையுள்ள பெரியவர்கள் நம்பிக்கையுடன் நின்று பொறுமையாக காத்திருக்கும் போதுதான் தமது சிறப்பான சேவைகளை செய்கிறார்கள். ஒரு 17 வயது சிறுமி கூறியது போல், நான் எனது கடந்த காலத்தை யோசித்து பார்க்கும் போது நீங்கள் அங்கே இருந்தீர்களே ஒழிய வேறு எதையும் எனக்காக செய்ததாக தெரியவில்லை. ஆனாலும் பயணிகள் வீடு திரும்புவதற்காக எப்போதும் கைகளை நீட்டிக்கொண்டு அமைதியாக நிற்பதை தவிர ஒரு துறைமுகம் எதையும் செய்வதில்லை என்பது தானே உண்மை. முதன்மையானவை அல்ல, அனுபவத்தை ஒப்புக்கொள்ளல். வைத்தியர்களிடம் ஒரு பொதுவான கோட்பாடு இருக்கிறது, பிரிமியம் நான் நாக்ஸ்ரே. இதன் அர்த்தம் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த பாதிப்பும் இல்லை என்பது. பெற்றோர்களுக்கும் இது போன்ற விதி தேவை. முதலாவதாக, உங்களது 15 வயதினரின் புரிதல்களை அல்லது உணர்தல்களை மறுக்காதீர்கள். அவர்களது அனுபவங்களோடு விவாதத்தில் இறங்காதீர்கள். அவரது அனுபவங்களை நிராகரிக்காதீர்கள். அவர்களது உணர்வுகளை நிராகரிக்காதீர்கள். குறிப்பாக அவர்கள் பார்ப்பதை, கேட்பதை, உணர்வதை அல்லது ஊகிப்பதை அப்படி இல்லை என்று மறுத்து உரைக்காதீர்கள்.
கரோலும் அவனது அம்மாவும் ஏதாவது ஒரு பொருளை கண்டால் வாங்கலாமே என்று கடை தெருவை பார்த்தபடி நகர்ந்து கொண்டிருந்தார்கள். 15 வயதான கரோல், என்ன அழகான பிளவுஸ் சட்டை இது. அம்மா, இல்லை, இது அழகானதல்ல, இது சரியான ஆபாசமான சட்டை. இந்த வகையான பதில் முரண் நிலையை ஏற்படுத்தும். அம்மா ஒரு தவறான தெரிவை மகள் செய்யக்கூடாது என்பதற்காக அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த பதில் மகளுக்கு இப்படித்தான் கேட்டிருக்கும்: நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒரு அழகுணர்ச்சியும் கிடையாது. ஒரு மிக பொருத்தமான எதிர்வினை 15 வயதினை தாக்காது. உதாரணமாக அது இப்படி விபரிப்பதாக இருந்திருக்கும்: நான் நினைக்கிறேன் உனக்கு ஆழமான கழுத்துள்ள பிளவுஸ் சட்டை தான் பிடிக்கும் என்று. உனக்கு பச்சை, ஊதா அல்லது இளம் சிவப்பு கலர்கள் தான் பிடிக்கும் போல. நீ பெரிய டிசைன்களைத்தானே வாங்குவாய். பின்னர் தாய் தனது அபிப்பிராயத்தை சொல்வார்: எனக்கு அமைதியான உடைகள் தான் பிடிக்கும், எனக்கு மென்மையான கலர்கள் பிடிக்கும், எனக்கு மென்மையான டிசைன்கள் தான் பிடிக்கும், எனக்கு சிறிய புள்ளிகள் போட்டது பிடிக்கும். இத்தகைய அறிவிப்புகள் பாதுகாப்பானவை, ஏனென்றால் அவை மதிப்பீடு செய்வதை தவிர்க்கின்றன. அவை விமர்சனம் செய்பவை அல்ல, அவை வெறுமனே விவரிக்கின்றன. விவரிக்கும் அபிப்பிராயங்கள் பொதுவாக எரிச்சலையோ எதிர்ப்புணர்வையோ ஏற்படுத்துவதில்லை. அவளது தெரிவு எதிர்க்கப்படாததால் அவளுக்கு எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விமர்சனமற்ற எதிர்வினை அவளை தன் தெரிவு குறித்து சிந்திக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. இது தனது முடிவு எத்தகைய தோல்வி உணர்வும் இல்லாமலே மாற்றிக்கொள்ள உதவுகிறது. உப்பு கரிக்கும் சூப். 14 வயதான சிந்தியா ஒரு கரண்டி சூப்பை ருசி பார்த்தாள். சிந்தியா எரிச்சலுடன், இது சரியான உப்பு. அம்மா, இல்லை, அப்படி இல்லை, இது உப்பாக இருக்க முடியாது. நான் அதுக்கு மிக கொஞ்சமாகவே உப்பு போட்டிருந்தேன். சும்மா குறை சொல்லாமல் சாப்பிடு. சிந்தியா, இது சரியான மோசமான சூப். அம்மா, இல்லை, சூப் நல்ல ருசியா இருக்கிறது, அதில் காளானும் பாலியும் கூடவே. சிந்தியா, இங்கே பாருங்க அம்மா, இது ருசியானது தான் என்றால் நீங்களே சாப்பிடுங்க. அம்மா, உனக்கு தெரியுமா நீ யாரென்று? நீ இப்ப புதுசா கெட்டு போய் நிற்கிறாய், அதுதான் நீ இப்படி கதைக்கிறாய். ஐரோப்பாவிலும் சீனாவிலும் இருக்கிற மில்லியன் கணக்கான அகதி பிள்ளைகள் இந்த சூப்பை நல்லா விரும்பி குடிப்பின. சிந்தியா, அப்ப இதை கொண்டு போய் அவைகளுக்கு கொடுங்கோவன் சொல்லிவிட்டு அவள் வேகமாக தன் அறையை நோக்கி செல்கிறாள். இந்த உரையாடல் பகுதி மிகவும் சந்தோஷமாக முடிந்திருக்கக்கூடிய ஒன்று. ஒரு 15 வயதினர் ஒரு சாப்பாடு சரியான சூடு அல்லது சரியான குளிர் என்று குறையாக சொல்லும் போது அதற்காக அவர்களது சுவை பற்றிய உணர்வு விவாதத்தில் இறங்குவது என்பது எத்தகைய பயனையும் தராது. மாறாக, கொஞ்ச நேரம் பொறுத்திரு, உனது தேநீர் உனக்கு தேவையான அளவு ஆறிவிடும் என்றோ அல்லது அந்த கோப்பி வடிப்பாண்டை பிளக்கை கொழுவு கொஞ்ச நேரத்தில் சூடு வந்துடும் என்றோ நாமவே மாற்று வழிகளை சுட்டி காட்டுவதன் கூட நல்லதல்ல. பதிலாக எங்கள் 15 வயதினரை அவர்களது சொந்த முயற்சியில் நிலைமையை சரி செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். நடைமுறை பிரச்சனைகளை அங்கீகரிப்பதும் அவர்கள் தமது சொந்த முயற்சியில் அதை கையாள அனுமதிப்பதும் அவர்களது அபிப்பிராயங்களை கேட்பதற்காக பொறுமை காப்பதும் அவர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவு செய்யவும் சுயாதீனமாக இயங்கவும் வாய்ப்பளிப்பதாக அமையும். உணவு என்பது அன்பிற்கான ஒரு அடையாளம். அதை கருணையுடன் கையாள்வதே சிறப்பானது. எங்கள் கருணை காட்டும் இயல்பு மோசமான வகையில் பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் ஏற்படுவதில்லை. மாறாக அது நல்ல நம்பிக்கைகளை அல்லது விருப்பங்களை ஏற்படுத்தும். கனிவான மனநிலையும் நிலவும் போது குறைகள் மறைந்து போய் விடுவதுடன் தீர்வுகளும் கண்டடையப்பட்டுவிடும். கார்லின் அம்மா தனது மகளது சோளப்பொத்தி பற்றிய இவ்வாறான ஒரு அபிப்பிராயத்தை இப்படி கையாண்டாள். அவள் சொன்னாள், ஓ, உனக்கு இது உப்பு கூடிவிட்டது போல் தெரியுதா? நான் உனக்கு வேறு ஏதாவது செய்திருக்கலாம். 17 வயதான கார்ல் சொன்னான், பரவாயில்லையம்மா, நான் கொஞ்சம் உப்பு கூடவாவே இன்றைக்கு சாப்பிடுகிறேன். எல்லாரும் சிரித்தார்கள். பிரச்சனை தீர்ந்து விட்டது. முன்னைய சந்தர்ப்பத்தில் குறை சொன்னது கோபத்துடனான வாதங்களுக்கு போனதுடன் சூழலையும் பாழாக்கிவிட்டது. சுருக்கமானதும் உறுதியானதுமான உரையாடல். 13 வயதான கல்வின் தனது தந்தையாருடன் ஒரு நவீன வகை ஓவிய கண்காட்சியகத்துக்கு போயிருந்தான். கல்வின், இந்த படங்கள் எந்த வகையான? எனக்கு இவை எந்த விதமான உணர்வுகளையும் தரவில்லை. தந்தை, உனக்கு ஓவியங்களை பற்றி என்ன தெரியும்? நீ இந்த வகையான ஓவியங்கள் பற்றி ஏதாவது நூலை வாசித்திருக்கிறாயா? நீ எப்படி அபிப்பிராயம் சொல்ல முன் அது பற்றி நன்றாக படித்திருக்க வேண்டும். கல்வின் தகப்பனே ஒரு வகை எரிச்சலான பார்வையுடன் பார்த்தபடி சொன்னான், ஆனாலும் எனக்கு இந்த ஓவியங்கள் வெறும் நாரல் ஓவியங்களாகத்தான் தெரிகிறது. இந்த வகையான உரையாடல் அந்த ஓவியம் மீதான ஆர்வத்தையோ அல்லது அவன் தகப்பன் மீதான மதிப்பையோ கூட்டிவிடவில்லை.
அவன் அவமதிக்கப்பட்டவனாகவும் தாக்கப்பட்டவனாகவும் எதிர்ப்புணர்வு கொண்டவனாகவும் இருந்தான். இதனால் அவன் உடனடியாகவோ சற்று பின்னராகவோ தகப்பனுக்கு ஒரு பதிலடியை திருப்பி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருப்பான். ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களது பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு என்னதான் தெரியும் என்பது போன்ற கேள்விகளை ஒருபோதும் கேட்கக்கூடாது. 14 வயதான கிளாரா நவீன ஓவியங்களை விமர்சித்த போதும் தாயார் அவளது அபிப்பிராயத்தை எதிர்த்து எதையும் கூறாதது மட்டுமல்ல, அவளின் ரசனை உணர்வு பற்றி கேள்வி எழுப்பவும் இல்லை. ஆனால் அவள் இப்படி உரையாடினாள். தாய், உனக்கு இந்த ஓவியம் பிடிக்கவில்லையா? கிளாரா, ஓம், எனக்கு பிடிக்கவில்லை, அது சரியான அசிங்கம். தாய், உனக்கு அசலை அப்படியே காட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓவியங்கள் பிடிக்குமா? கிளாரா, அப்படியென்றால் என்ன அது? தாய், உனக்கு ஒரு வீடு வீடு போலவும், ஒரு மரம் மரம் போலவும், ஒரு மனிதன் மனிதன் போலவும் இருக்கின்ற ஓவியங்கள் தான் பிடிக்குமா? கிளாரா, ஓம். தாய், அப்படியானால் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓவியங்களையே நீ விரும்புகிறாய்? கிளாரா, அது பற்றி யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரதிநிதித்துவ ஓவியங்களை விரும்பி இருக்கிறேன். ஆனால் எனக்கு அது என்னவென்று தெரிந்திருக்கவில்லை. அமைதியின் அரசியல். சொற்களும் உணர்வுகளும். 16 வயதான சார்ல்ஸுக்கு அரசியல் விஞ்ஞானத்தில் ஆர்வம். அவனுக்கு வித்தியாசமான நாடுகளையும் அந்நிய அரசுகளையும் பற்றி அறிந்து கொள்வதில் விருப்பம். அவனது தகவல்கள் எல்லா காலங்களிலும் மிகவும் துல்லியமாக இருப்பதோடு அல்லாமல் அவனது கருத்துக்கள் அடிக்கடி அளவுக்கு மீறியவையாகவும் இருக்கும். சார்ல்ஸ், சீனா மிக விரைவில் இந்த உலகத்திலேயே மிக அதிகளவான பலமுள்ள நாடாக மாறிவிடும். அதன் மீதான போரை இப்போதே ஆரம்பித்து விட வேண்டும். தகப்பன், எனது 16 வயது இராணுவ நிபுணரே கேளும், நீங்கள் ஒரு முட்டாளை போல கதைக்கிறீர். சீனா பற்றிய சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார்ல்ஸ் கோபத்துடன், வேண்டாம் அப்பா, எனக்கு இப்போது போக வேண்டும். தகப்பன், அப்படி என்ன அவசரமான விஷயம்? இந்த விவாதம் உனக்கு சூடாக இருக்கிறதா? ஜனாதிபதி ட்ரூமன் சொல்லுவார், உன்னால் சூட்டை தாங்க முடியாவிட்டால் குசினியை விட்டு வெளியேறிவிடு என்று. தாக்கப்பட்ட உணர்வும் கோபமும் கொண்ட சார்ல்ஸ் சிப்பறையிலிருந்து எழுந்து வெளியேறிய போது தகப்பன் தனது மனைவியுடன் உலக சமாதானத்தை கொண்டு வருவது எப்படி என்று பேசிக்கொண்டிருந்தார். தகப்பனது சமாதானத்துக்கான பிரசங்கம் அவரது வீட்டிலேயே ஒரு புதிய யுத்தத்தில் முடிந்தது. தனது மகனுடனான அவரது பேச்சினால் குடும்பத்தின் மீதான விருப்பத்தையோ மரியாதையோ அவனிடம் உருவாக்கிவிட முடியவில்லை. சார்ல்ஸும் சமாதானம் பற்றியோ அரசியல் பற்றியோ பெரிதாக எதையும் அறிந்து கொள்ளவும் இல்லை. அவன் கற்றுக்கொண்டதெல்லாம் தனது தகப்பனாரை எதிர்ப்பதையும் தனது கருத்துக்களை தன்னுடையனே வைத்திருக்க வேண்டும் என்பதையும் மட்டுமே. இத்தகைய ஒரு சண்டை அவசியம்தானா? அநேகமாக இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஒரு 16 வயதினரை அவரது கருத்துக்கள் மடத்தனமானவை என்றும் அவரை ஒரு முட்டாள் என்றும் அவரே எண்ணும்படி நடந்து கொள்வதும் எவ்வகையிலும் ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை அல்ல. இதில் உள்ள அபாயகரமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் அதை உண்மை என்றே நம்ப தொடங்கிவிடக் கூடும் என்பதுதான். 16 வயதினரின் அபிப்பிராயங்களை விவாதத்துக்கு உள்ளாக்க கூடாது என்ற விதியை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தகப்பன் இப்படி சொல்லி இருக்கலாம். யுத்தத்தையும் சமாதானத்தையும் பற்றிய உனது கருத்துக்களை நான் அறிவதற்கு விரும்புகிறேன். இன்னும் சற்று விரிவாக எனக்கு நீ சொல்லு பார்க்கலாம் என்று கேட்டு அதன்பின் அவன் சொன்னதன் சாரத்தை தகப்பனார் தான் திருப்பி சொல்லி, நீ சொன்னதிலிருந்து எனக்கு விளங்கியது இதுதான் என்று சொன்ன பின்னர் தான் அவர் தனது கருத்துக்களை சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் சீனா பற்றிய எமது கருத்துக்களில் நாங்கள் இருவரும் பெரிதாக முரண்படுகிறோம். இதுதான் என் கருத்து. ஒரு விவாதத்தில் எதிராளியின் கருத்தை சுருக்கமாக திருப்பி சொல்லி பின்னர் தனது சொந்த கருத்தை முன்வைப்பதுதான் அறிவார்ந்த விவாத முறைக்கான நெறிமுறையாக இருக்க வேண்டும். தனது 16 வயதினரான பிள்ளைகளுடனான தொடர்பாடல்களிலும் உரையாடல்களிலும் எப்போதும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வது அவர்களது பெற்றோர்களின் பொறுப்பாகும். உதாரணமாக, முழுமையான சிரத்தையுடன் செவிமடுப்பது, அவர்களது கருத்தின் சுருக்கத்தை திருப்பி சொல்வது, விமர்சனத்தையும் சொன்னவர் பெயரை சொல்வதையும் தவிர்ப்பது, அதன் பின் தனது கருத்தை முன்வைப்பது. அவர்கள் சொல்வதை எமது 3வது காதால் கேட்டு அக்கறையுள்ள எமது நாக்கால் பதிலளிக்கும் போது நாம் எமது 16 வயதினரின் கவனத்தை ஈர்த்து கொள்வதில் வெற்றி கொள்கிறோம். அவர் தெளிவற்ற முறையில் எம்மிடம் சொன்னதை நாம் தெளிவாக திருப்பி வெளிப்படுத்தும் போது அவரது இதயத்தை வெல்கிறோம். நாம் உண்மையானவர்களாகவும் எமது வார்த்தைகள் எமது உணர்வுகளுக்கு ஏற்றவாறும் இருக்கும் போது நாம் அவர்களது மதிப்பை பெற்றுக்கொள்கிறோம். தொடரும். நன்றி.